ரதியா காட்டுப்படியில் இன்றைக்கி சிம்பிளாக ரொம்ப சில்லியாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மொத பார்க்குறவங்க இடியாப்பம் மாவு எப்படி வீட்டில் அரைக்கிறதுன்னு தெரியாதவங்களுக்கு இது சரியா ரொம்ப சில்லியாக தான் இருக்கும். இது வந்து இடியாப்பம் மாவு வீட்டில் அக்கா மிக்சிலேயே அரைச்சிடுவேன். எவ்வளோ நாள் இது 1 கிலோ அரிசி போட்டிருக்கேன்ப்பா. இந்த மிக்சிலேயே ஜாரில் நடு ஜார்லேயே அரைச்சிடுவேன். இது 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணி இருக்கணும் ஆனால் இருக்கக்கூடாது. அப்படின்னா எப்படின்னா இந்த பாருங்கள், வடியும் போது தண்ணி வடியக்கூடாது. நல்லா வடிய விட்டுட்டு எடுத்துக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி நல்லா காஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது, மாவு அரைப்படாது, அரிசி அரைப்படாது, அவ்வளோதான். இதை வந்து மிக்சி ஜாரில் எப்போயுமே ஒரு பாதி அளவு சேர்த்துக்கோங்க, ஃபுல்லாகவே போட்டுறக்கூடாது. மிக்சி ஜாரில் ஒரு ஆஃப் மட்டும் தான் அக்கா எடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் எப்படி இடியாப்ப மாவு அரைக்க முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்கள்ல, அவங்களுக்கான வீடியோ அக்கா சொல்கிறேன். இது நல்லா நம்ம வந்து மிக்சியில் நல்லா நைஸாக சுற்றிட்டு வந்துடலாம். இடியாப்பத்துக்கு, புட்டுக்கு வந்து கொஞ்சம் குறப்பாக சுற்றிக்கணும். இப்படி தான் முழு அரிசிலாம் மேலே வரும். நல்லா கிளறி கொடுத்து சுற்றிக்கணும். அக்கா இப்போ அரைக்கிறது இடியாப்பத்துக்கு தான். எவ்வளோ நைஸாக சுற்றிருக்கேன் பாருங்கள். புட்டுக்குன்னா கொஞ்சம் குறப்பாக சுற்றிக்கலாம். தண்ணியே இல்லை பார்த்தீங்களா. ஆனால் நம்ம நல்லா வடிச்சிடணும். இதை அப்படியே அக்கா அந்த பவுலில் மாற்றிட்டு இந்த 1 கிலோ அரிசி இன்னும் 2-3 ட்ரிப்புக்கு வரும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து, உங்களுக்கு ஒர்க்கு பண்ணுறவங்களுக்குலாம் இது செய்ய முடியுமா என்னென்னு தெரில. இது வீட்டில் இருக்கவங்களுக்கான வீடியோ. அடுத்து ஒரு ட்ரிப்பு ஆஃப் மிக்சி ஜாரில் ஆஃப் வச்சுருக்கிறேன். இன்னும் ஒரு 2 தடவை வரும். ஏதாவது டீஸ்பூன் ஏதாவது வச்சு கிளறி விட்டு அரைங்க. அக்கா ஒரு மொக்கை கத்தி இருக்குது, ரொம்ப ஷார்ப்பாலாம் இருக்காது. அதை விட்டு நல்லா கிளறி விட்டு அரைச்சா தான் ஒன் போல் எல்லாமே கரெக்டாக அரையும். இல்லாட்டினா மேலே உள்ளது அரிசியாக இருக்கும். அவ்வளோதான், 2 மினிட்டில் மாவு அரைச்சிடலாம். ஆனால் நம்ம வந்து மத்தியானம் அக்கா சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு அப்புறம் நம்ம அரிசி எடுத்து ஊற வச்சிட்டோம்னா எப்படி 2 மணி நேரம் ஊறணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்படி அரைச்சி வச்சுட்டு அக்கா என்ன பண்ணுவேன், நல்லா சமம் பண்ணிவிட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போ நாளைக்கு எடுத்து இடியாப்பத்துக்குன்னா அக்கா கொஞ்சம் வறுத்து தான் பண்ணுவேன். இப்படி மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இது வந்து நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அக்கா பச்சையாக இருக்கிற மாவு அப்படியே யூஸ் பண்ணுவேன். நம்ம இடியாப்பத்துக்குன்னா அது அக்கா வெளியே எடுத்துகிட்டு எவ்வளோ நம்மளுக்கு இடியாப்பத்துக்கு தேவையோ காலையில் சும்மா லைட்டாக ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் கொதிக்கிற எண்ணெயை கொதி வர்ற தண்ணியை எடுத்து ஊற்றி சால்ட்டு போட்டு பிசைஞ்சு நம்ம இடியாப்பம் புனிவோம். ஆனால் கொழுக்கட்டைக்கெலாம் நம்ம இந்த பச்சை மாவு இப்படி அரைச்சி வச்ச மேனிக்கு அப்படியே எடுத்து இது வந்து அக்காவுக்கு ஃப்ரிட்ஜில் 1 வீக் அப்படியே இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே விடக்கூடாது. அதுக்கு மேலே விட்டால் அந்த மாவுடைய டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிரும், நல்லாவும் இருக்காது. 1 வீக் அப்படியே வச்சுருக்கலாம் கொழுக்கட்டை ஏதாவது செய்கிறதுக்கு. ஆனால் கண்டிப்பாக இடியாப்பத்துக்கு அக்கா வந்து எங்கள் அம்மா எப்படி நான் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, இடியாப்பத்துக்கு லைட்டாக வறுத்துட்டு தான் நாங்கள் இடியாப்ப மாவு பிசைஞ்சு புளிவோம். பச்சையாக இப்படி அரைச்ச மேனிக்கு இடியாப்ப மாவு புளிய மாட்டோம். இது அக்கா சொல்லி கொடுத்த மெத்தடில் நீங்கள் அரைச்சி பாருங்கள். தேங்க்யூ. ரதியா காட்டுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளான வேலை, ஆனால் சில்லித்தனமாக சொல்லி கொடுத்துட்டேன்னு நினச்சிடாதீங்க. சாரிப்பா.